பாகிஸ்தானோட ஃபெடரல் மினிஸ்டரான ஹனீஃப் அப்பாசி இந்தியாவை பார்த்து ஒரு ஓப்பனான மிரட்டல் ஒன்றும் விடுறாரு. பாகிஸ்தானோட சைட்ல இருந்து பார்க்குறப்போ இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஹனீஃப் அப்பாசி ஒரு படி மேலே போய் எங்கள் நாடு முழுக்க 130 அணு ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கோம், நீங்கள் எங்களுக்கு தண்ணி தரலன்னா அப்புறம் அதோட விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ஓப்பனாகவே மிரட்டிருக்காரு. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஏப்ரல் 22 பஹல்காம்ல நடந்த ஒரு சம்பவம். இங்கே அப்படி என்னதான் ஆச்சு? இது யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, இந்த கொடூரமான வேலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இது வரைக்கும் இந்த பிரச்சனையோட நிலவரம் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், நான் தான் சௌமியா அண்ட் வெல்கம் டு மினிட்ஸ் பார்க். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு அழகான டவுன் தான் இந்த பஹல்காம். இங்கே பைசரான்ற ஒரு பள்ளத்தாக்கு பகுதி இருக்குது. இதை வேலி ஆஃப் த ஷெப்பர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. பச்சை பசேல்னு புல்வெளியோட சுற்றியும் பைன் ஃபாரஸ்ட், ஆறுகள், பனியால் சூழப்பட்ட மலைகள்னு பார்க்கவே ரொம்ப அழகானதாக இருக்கும். இதை மினி சுவிட்சர்லாண்ட்னே சொல்லலாம். அதனாலே இது டூரிஸ்ட்டை நல்லா அட்ராக்ட் பண்ணுற ஒரு பிளேஸாகவே மாறிடுச்சு. ஆனால் இங்கே எந்த வண்டியும் போக முடியாது. ஒன்று நடந்து தான் போகணும், இல்லை குதிரையில் தான் போகணும். லோக்கல்ஸ்லாம் இந்த பள்ளத்தாக்கை நல்லா பழகினதுனால அவங்க நடந்து கூட போயிடுவாங்க. ஆனால் டூரிஸ்ட் அப்படி இல்லை, அவங்களுக்கு குதிரையில் போகிறது தான் ஒரே வழி. இங்கே லைடர்னு ஒரு ஆறு போயிட்டுருக்கு. இதுதான் அமர்நாத் யாத்திரையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. இது ரொம்ப சின்ன டவுன்றதுனால இங்கே பெருசாக மக்கள் பாப்புலேஷன் இல்லை. இங்கே வாழற பெரும்பாலான மக்கள் இங்கே வர டூரிஸ்ட்டை நம்பி தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. பொதுவாகவே காஷ்மீரை சுற்றியும் இந்தியன் ஆர்மிஸ் அதிகமாக ரவுண்ட்ஸ் போயிட்டுருப்பாங்க. இந்த பஹல்காம் கொஞ்சம் பார்டர் கிட்ட இருக்கிறதால இங்கே ஆர்மி பீப்புள்ஸ்லாம் நிறையாவே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. போன வாரம் ஏப்ரல் 22 அன்னைக்கு மதியம் ஒரு 2 மணிக்கு பைசரான் வேலியில் மக்கள்லாம் இயற்கையை ரசிச்சுட்டு நிம்மதியாக இருந்த அந்த நேரத்தில் அங்கே இருந்த பைன்காடுல இருந்து 6 பேர் வெளியே வராங்க. அவங்க இந்தியன் ஆர்மி மாதிரியான ட்ரெஸ் போட்டிருந்ததால அங்கே இருந்த மக்களும் அவங்க ஆர்மி ஆளுங்கன்னு நினச்சி பெருசாக கண்டுக்கல. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ஆர்மி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்த அந்த 6 பேரும் அவங்க கிட்ட இருந்த கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மக்கள் பயத்தில் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு இந்த தீவிரவாதிகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. முஸ்லிம் இல்லாத வேற பேரை அவங்க சொன்னால் அங்கேயே அவங்கள சுட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் இந்த தீவிரவாதிகள் அங்கிருந்த ஆண்களை மட்டும்தான் கொண்டு இருக்காங்க. பெண்கள் அப்புறம் குழந்தைகளை எதுவுமே பண்ணலை. இதில் 3 இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட மொத்தமாக 26 பேரை கொண்டு இருக்காங்க. இந்தியாவோட வேறு வேறு ஸ்டேட்ல இருந்து வந்த 24 பேர், நேபாளில் இருந்து வந்த ஒருத்தவங்க, உள்ளூரில் குதிரை ஓட்டிட்டு இருந்தவருன்னு மொத்தமாக 26 பேரை கொண்டு இருக்காங்க. கல்யாணமாகி 6 நாள் தான் ஆன இந்தியன் நேவி ஆஃபீஸர் லெப்டினன்ட் வினய் நார்வல் அவரோட ஒய்ஃப் ஹிமான்ஷியோட இங்கே வந்திருக்காரு. அவரு ஒரு ஹிந்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த தீவிரவாதிகள் அவரை சுட்டு கொண்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே சோகமான விஷயம் என்னன்னா, தன்னோட கண்ணு முன்னாடியே இறந்து போன ஹஸ்பண்டை பார்த்து தன்னையும் கொண்டுட சொல்லி ஹிமான்ஷி அந்த தீவிரவாதிகள் கிட்ட கெஞ்சிருக்காங்க. போய் நடந்ததை மோடி கிட்ட சொல்லுன்னு ஹிமான்ஷியை விட்டுட்டு போயிருக்கானுங்க. மத்திய பிரதேச சேர்ந்த LIC பிரான்ச் மேனேஜரான சுஷில் நேத்தனியலும் இறந்தவங்கள ஒருத்தவங்க. இவர்கிட்டயும் அவரோட பேர் என்னன்னு கேட்டப்போ இவர் தன்னோட பேரை முஸ்லிமா மாற்றி சொல்லியிருக்காரு. உடனே அந்த தீவிரவாதிகள் இஸ்லாமத்தில் ஒரு பிரேயரை சொல்லியிருக்காங்க. தனக்கு அது தெரியாதனும் தான் ஒரு கிறிஸ்டியன்னு ஒத்துக்கிட்ட சுஷிலை அங்கேயே அவரோட பொண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டு இருக்காங்க. இங்க குதிரை ஓட்டுறவரான சையத் அதில் ஹுசைன் ஷா துப்பாக்கி சத்தம் கேட்டதும் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம இங்க இருக்க மக்களோட உயிரை காப்பாற்ற வந்திருக்காரு. தீவிரவாதிகள் வச்சிருந்த துப்பாக்கியை புடுங்கி மக்களை காப்பாற்ற நினைச்ச சையதையும் அவனுங்க சுட்டு சாகடிக்கிறாங்க. இதுக்கே சையத் அதில் ஹுசைன் ஷா ஒரு முஸ்லிம் தான். வயசான அப்பா, அம்மா, மனைவின்னு இருக்க இவரோட குடும்பத்துல சம்பாதிக்கிற ஒரே ஆள் சையத் மட்டும்தான். இந்த ரியல் ஹீரோவோட இறுதி சடங்குல பல 100 மக்கள் கலந்துட்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் பத்தி தெரிஞ்சதும் இந்தியன் ஆர்மி அஃபிஷியல்ஸ் உடனே அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்களை பார்த்ததும் மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சிருக்காங்க. என்னென்னு புரியாத ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்தியன் ஆர்மி மாதிரி வேஷம் போட்டு தாக்கியிருக்காங்கன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட சவுதி அரேபியா பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ தைபான்ற தீவிரவாத அமைப்பு தான் இந்த மோசமான வேலையை பண்ணியிருக்கிறதா இந்தியாவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது. இவங்க மக்களை ஷூட் பண்ணும்போது அவங்க தலையில இருந்த ஹெல்மெட்ல GoPro கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க இதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறமா ரிலீஸ் பண்ண நினைச்சாங்களா இல்லை யாருக்காவது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு தெரியல. இவங்களோட டார்கெட் காஷ்மீரை இந்தியா கிட்ட இருந்து ஃபுல்லா எடுத்துக்கிறது தான். அதனால தான் இந்திய மக்கள் அதிகமாக கூடுற பகுதியும் தாக்கனா மக்களை காப்பாற்ற உடனே வர முடியாத பகுதியுமா இருக்க இந்த பைசரான் வேலியை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி காஷ்மீரை இந்தியா கிட்ட இருந்து பிரிக்கணுன்ற நோக்கத்தில் பண்ண இந்த விஷயத்தை எதிர்த்து காஷ்மீர்ல பந்த் அமைதி போராட்டம்னு நடந்துட்டு இருக்கு.
இங்க இருக்க முக்கால்வாசி மக்கள் முஸ்லிம் தான். எங்களை காரணம் காட்டி இப்படி ஒரு கேவலமான செயலை பண்ணாதீங்கன்னு இங்க இருக்க காஷ்மீரி மக்களே சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்த மக்கள் சொல்றது அங்க இருக்க உள்ளூர் மக்கள் தான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாத்தினதா சொல்லியிருக்காங்க. இப்படி காஷ்மீரோட போர்வையில ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த அமைப்பை கண்டிச்சு பல நாட்டுல இருந்தும் எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இதுக்கு இந்தியா சைட்ல இருந்தும் பாகிஸ்தான் சைட்ல இருந்தும் சில ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒன்னா இருக்கிறது சஸ்பென்ஷன் ஆஃப் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. 1960ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இண்டஸ் நதியை வச்சு ஒரு ட்ரீட்டி போடப்பட்டுச்சு. பாகிஸ்தானோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்க ஒரு நதி தான் இந்த இண்டஸ். இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போற இந்த இண்டஸ் நதியில இருந்து தான் பல கிளை நதிகள் தோன்றி பாகிஸ்தானோட நீர் ஆதாரமா இருக்கு. இந்த ட்ரீட்டியோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த இண்டஸ் நதியில ஓடுற 3 கிளை நதிகளை இந்தியா ஆட்சி பண்ணலானும் மிச்சம் 3 நதிகளை பாகிஸ்தான் ஆட்சி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இண்டஸ் நதி இந்தியால இருந்து ஆரம்பிச்சாலும் இதோட முக்கால்வாசி பகுதி பாகிஸ்தான்ல தான் இருக்கு. பாகிஸ்தானோட 80% விவசாயம் இந்த நதியை நம்பிதான் இருக்கு. இந்த நதியோட டேம் இந்திய பகுதியில தான் இருக்கு. இந்த ட்ரீட்டி படி இந்த டேம்ல எப்போ தண்ணி ஓபன் பண்றாங்க, எவ்வளவு தண்ணி ஓபன் பண்றாங்கன்ற டீடைல்ஸ்லாம் பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸ்க்கு தெரியணும். அப்போதான் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். 60 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இந்த ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்றதா இந்தியா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு அந்த ட்ரீட்டியை நாங்க மதிக்க மாட்டோம், எப்போ தண்ணியை திறக்கிறோம் எவ்வளவு தண்ணியை திறக்கிறோம்னு உங்களுக்கு சொல்ல மாட்டோம்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தான் உடனே இதை நாங்க போராதான் பாக்குறோம்னு போருக்கு தயாராகிற மாதிரி நாங்க ஒரு மிசைல் லான்ச் டெஸ்ட் பண்ண போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. இதை கேட்ட இந்தியா அவங்க சொல்ல மட்டும்தானே செஞ்சாங்க, நம்ம அதை டெஸ்ட் பண்ணி காட்டுவோம்னு INS ஷிப்ன்ற ஒரு டிஃபென்ஸ் ஷிப்பை பாகிஸ்தான் சைடில் இருக்க அரேபியன் சீக்கு அனுப்பி அதில் மிசைல் லான்ச் பண்ணி டெஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்படி போருக்கு தயாராகிற மாதிரி 2 சைட்லையும் தயாராகிட்டு இருக்காங்க. அட்டாரி வாகா பார்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில இருந்த பாகிஸ்தான் மக்களையும் பாகிஸ்தான்ல இருந்த இந்திய மக்களையும் உடனே கிளம்பி வர சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானும் பதிலுக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் பாகிஸ்தான் மேல பறக்கிறத தடை பண்ணியிருக்காங்க. இப்படி ஏர்லைன்ஸை தடை பண்ணிட்டா நம்மளோட இந்தியன் ஏர்லைன்ஸ் ரொம்பவே அடி வாங்கும். ஏன்னா யூஎஸ்க்கு ஒரு ஃப்ளைட் போகணும்னாலும் அது பாகிஸ்தான் மேல தான் பறந்து போகணும். யூரோப், ஈஸ்டர்ன் ஏஷியான்னு எங்க போகணும்னாலும் பாகிஸ்தான் மேல தான் பறந்தாகணும். ஆனா இதை பாகிஸ்தான் தடை பண்ணிருக்கு. இதுல பாகிஸ்தானோட ஃபெடரல் மினிஸ்டரான ஹனீஃப் அப்பாசி ஓப்பனா இந்தியாவுக்கு ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. ஹிரோஷிமா நாகசாகில வெடிச்சதை விடவும் அதிபயங்கர அணு ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்கிறதாவும் அதை யூஸ் பண்ண ஒரு நிமிஷம் கூட ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. வளர்ந்த நாடுகள், வளர்ந்துட்டு வர நாடுகள்னு எல்லார்கிட்டயுமே அணு ஆயுதங்கள் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவோட எல்லா நாடும் இருக்க இவர் ஓப்பனா ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. இப்போவும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல சின்ன சின்ன துப்பாக்கி தாக்குதல்கள் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த கொடூரமான செயலை பண்ணவங்க, இதை பண்ண தூண்டினவங்கன்னு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சரியான பதிலடி இருக்கும்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. மோடி சொன்ன மாதிரியே இதை பண்ணவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கணும்ன்றது தான் இந்திய மக்கள் எல்லாரோட எண்ணமா இருக்கு.